இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னுட்டு நிர்ணயிக்கவே முடியாது. ஏன்னா ஒருத்தன் சாகுற வரைக்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது அவன் மாறுவதற்கு. அல்லேலூயா. எனவே இவன் இன்னைக்கு குற்றம் செய்யறான், இவன் அக்கிரமக்காரன் நீங்க டிசைட் பண்ணி ஒரு நாள் அவன் தன் குற்றத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு அவன் மனம் திரும்பி தேவராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கும் பொழுது நியாய தீர்ப்பிலே நீங்கள் சொல்லுகிற குற்றம் அவன் செய்யவில்லை என்று கழுவப்பட்டிருக்கும் பொழுது நாம் குற்றவாளியாய் காணப்பட்டு விடுவோம். எனவே நியாயம் தீர்ப்பது தேவனுடைய கரத்தில் உள்ளது. அல்லேலூயா. இவன் கெட்ட ஊழியக்காரன், அவன் கெட்டவன், இவன் கெட்ட மனுஷன், இவன் கெட்ட இப்படியாக காரியங்கள் பாருங்க. தேவன் யாரை வேண்டுமானாலும் விடுவித்து மீட்க வல்லமை உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு யார் கரத்துல இருக்குது? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கரத்துல இல்ல, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கரத்துல இல்ல, உங்க ஐக்கியங்கள்ல இருக்கிறவங்க கிட்ட இல்ல. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவனை அவளை அவர் எப்ப வேணாலும் மாத்தி பரிசுத்த